சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ரொம்ப காமனாக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, ஸ்ட்ரெஸ்ஸு எதனால் வருது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை தடுக்கலாமா, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் தான் நம்ம இங்கே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா வணக்கம், நான் தமிழரசி, மனநல ஆலோசகர். இந்த சேனல் மூலமாக நான் மனநலன், உளவியல் சம்பந்தமான டாபிக்ஸ்லாம் பேசிகிட்ருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னு பார்க்கலாம். நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO பிரகாரம் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னென்னா, ஒரு மனுஷன் ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது அவனுக்கு வர நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஸோ நேச்சுரலாக எல்லாருக்குமே, எல்லா மனுஷனுக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றத இங்கே நம்ம கவனிக்கணும். அடுத்ததாக வந்து இந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அப்படின்ற இந்த வேர்டு. சேலஞ்சிங் சுச்சுவேஷன்னா என்னென்னா, இது வந்து சப்ஜெக்டிவ். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும். சில பேருக்கு படிக்கிறது சேலஞ்சிங்காக இருக்கும், சில பேருக்கு குக்கிங் பண்ணுறது சேலஞ்சிங்காக இருக்கும், சில பேருக்கு ட்ராவல் பண்ணுறது, சில பேருக்கு மேடையில் பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேலஞ்சிங்காக சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மெயினாக சேலஞ்சிங் சுச்சுவேஷன் எப்படி நம்ம சொல்கிறோன்னா, ஒரு விஷயத்தை பற்றி அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாத பொழுது வந்து அதை பற்றின அந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு இல்லாத பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து இதை நம்ம சேலஞ்சிங் சுச்சுவேஷன் சொல்கிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வரும்பொழுது நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம உடம்புல வந்து மோர் தென் ஒரு 50 ஹார்மோன்ஸ் மேலே இருக்கிறதா வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இன்னுமே நிறைய இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க, ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் மெயினாக ஒரு ஹார்மோன் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து கார்டிசால். ஸோ இந்த பேரெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஒரு ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுதெல்லாம் வருது. ஸோ அந்த ஹார்மோன் கார்டிசால் ஹார்மோன்றது வந்து என்ன பண்ணுதுனாக்கா, நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு தனியாக இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து லாங் டேர்மாக இருக்கும் பொழுது நிறைய மனநல பிரச்சனைகள் லைக் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மனுஷங்களுக்கு வருது. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு வரும்பொழுது ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஹாப்பி ஹார்மோன்ஸை குறைக்குது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்கிறதுல வந்து மெயினாக 4 ஹார்மோன்ஸ் இருக்குது. டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடாக்சின் அண்ட் எண்டோஃபின். ஸோ இந்த 4 ஹார்மோன்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வரும்பொழுது என்ன நடக்குது உடம்புல அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸே வராமல் நம்ம தடுக்கலாமா அப்படின்னுன்ற கேள்விக்கு கண்டிப்பாக ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். எதனால் ஸ்ட்ரெஸ் வருது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு மனுஷனுக்கு ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய அகெயின் WHO வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேக்டர்ஸ் நிறைய ஏகப்பட்டது இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு 5 குரூப்பில் வந்து போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஸோ ஒரு மனுஷனுக்கு ஃபினான்ஷியலாக அவன் பேலன்ஸ்டாக இல்லைன்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரும். ஆக்சுவலாக நம்ம இந்த தமிழ்நாட்டில் மெயினாக பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படங்கள்லாம் வந்து காமிப்பாங்க. பணம்ன்றது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பணம் ஒரு காகிதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோஸ் டைலாக் பேசுகிறதெல்லாம் பார்த்து நம்ம வளர்ந்துருப்போம். அதனால் அந்த பணம்னாலே அது ஏதோ ஒரு குற்றம் அப்படின்ற மாதிரியான மனநிலையில், பிலீஃப் சிஸ்டமில் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து
தூக்கி போட்டுட்டு பணம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எப்படி நம்ம உணவு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி பணம்ன்றதும் ஒரு எனர்ஜி மாதிரி. ஸோ அதிகமாக வந்து எது எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ நமக்கு தேவையான அந்த மணி எனர்ஜியை நம்ம வந்து பேலன்ஸ்டாக நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருதோ அப்போ அந்த மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ அப்போ எப்படி ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஃபினான்ஷியலாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் கற்றுட்டு வரலாம். ஒரு பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்றத கற்றுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒர்க் இஷ்யூஸ். ஸோ இங்கே நான் ஒர்க் இஷ்யூஸ்ன்னொடனே வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெஸ் வருமா அப்படின்னு வந்து கிடையாது. வேலைக்கு போகிறவங்களுக்கு வர மாதிரி வீட்டில் இருக்கிற இப்போ ஹோம் மேக்கராக இருக்கிற பெண்களுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த ஒர்க் இஷ்யூஸ் வந்து வரும். எப்படின்னாக்கா, மொனாட்டனஸாக ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கிறதுனால நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் பொழுதும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்கனாக்கா அங்கே வேலை பளு மூலமாக அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரலாம். இல்லை அங்கே வேலை ஆட்கள் அங்கே கூட வேலை செய்கிறவங்களோட அந்த ஒரு பாலிட்டிக்ஸு அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் வரலாம். இல்லை அந்த வேலையை செய்ய தெரியாமல் ஸ்கில் டெவலப் பண்ணாமல் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வரலாம். இல்லைனா அந்த கம்யூனிகேஷன் கேப்ஸு, ஸோ இதனாலையும் வந்து ஸ்ட்ரெஸ் வரலாம். ஸோ கம்யூனிகேஷன் வந்து அசர்ட்டிவாக எப்படி நோ சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லேக் ஆகும்பொழுது நமக்கு வந்து அந்த ஒர்க் பிளேஸில் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரலாம். ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்களே ஃபஸ்ட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வருது. ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு செஞ்சு முடிக்கிறதுக்கான அந்த ஸ்கில் வந்து பத்தலை அப்படின்னும்பொழுது அது எப்படி டெவலப் பண்ணலாம், யார்கிட்டையாவது கேட்டு கற்றுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை பாலிடிக்ஸ் நடக்குது அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா அந்த பாலிடிக்ஸ் பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களால் தனியாக பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு கவுன்சிலிங் ஒப்பீனியன் வந்து கேட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த ஒர்க் இஷ்யூஸ் இதிலேருந்து நீங்கள் வந்து இந்த ஃபேக்டரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அடுத்ததாக மூணாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். ஸோ இப்போ எவ்வளோ விஷயம் இருந்தாலுமே நம்ம கூட இருக்கிற அந்த ஒரு உறவுகள் அவங்களோட ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே நான் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னால் ஒன்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, எனி ரிலேஷன், அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை பாஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினாக்கா குழந்தைங்க, மாமியார் மருமக, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ எனி ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி அதை சரி பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிட்ட போகும்போது அவங்க ஃபேமிலி தெரப்பி அந்த மாதிரி நிறைய தெரப்பிஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு என்ன தெரப்பி தேவையோ அதை வச்சு அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்டெப், அது என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்பை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நாலாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்சனாலிட்டி ட்ரையட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ட்ரையட்ஸ்னால் என்னென்னா, சில மனுஷங்களுக்கு அந்த ட்ரையட்ஸ், அதாவது அந்த பண்புகள், அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுடைய நேச்சரே இப்படி தான் இருக்குது, அப்படி தான் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஃபேக்டர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூரோட்டிசம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர் வந்து அதிகமாக ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அவனுக்கு ரொம்ப வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி அவன் ரொம்ப ஒரி பண்ணிகிட்டே இருப்பான். இல்லைனா சில பேர் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் நிறையா வரும். ஸோ இந்த நம்ம என்ன பர்சனாலிட்டி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிட்ட, சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகும்பொழுது அவங்க அவங்களுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ்னால நமக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய வருதுன்னா அதை எப்படி நம்ம கோப்பப் பண்ணுறது அப்படின்றதையும் ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்டுடைய ஒப்பீனியனால் அவங்களுடைய சப்போர்ட்டில் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 5வது ஃபேக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லைஃப் சேலஞ்சஸ். அதாவது இந்த டெய்லி லைஃப் சேலஞ்சஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அகெயின் இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ சில பேருக்கு ட்ராவல் பண்ணி போகிறது சேலஞ்சஸ்ஸு, சில பேருக்கு வந்து இந்த சொசைட்டியுடைய நார்ம்ஸ் படி அது அந்த ஒரு ப்ரெஷரோட இருக்கிறது அவங்களுக்கு அது ஒரு சேலஞ்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகணும், இந்த வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகலாம், என்னப்பா கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறது, அப்புறம் குழந்தை பிறக்கலையான்னு கேட்குறது, வீடு வாங்கலையான்னு கேட்குறது, கார் வாங்கலையான்னு கேட்குறது, என்ன வேலை செய்கிற, என்ன சம்பளம் வாங்குற. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சொசைட்டி வந்து ப்ரெஷர் போடுறது மூலமாகவும் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து நிறைய கம்பேரிசன் நடக்கும், பியர் ப்ரெஷர் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி போகும்பொழுது அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க மென்டல் ஹெல்த்துக்கு என்ன தேவை அப்படின்றதையே அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் போகும்பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த டெய்லி லைஃப் சேலஞ்சஸ் அப்படின்றது சப்ஜெக்டிவ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம வந்து அந்த ஃபேக்டரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 5 ஃபேக்டர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 5 ஃபேக்டரில் ஏதோ ஒரு ஃபேக்டரால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா இந்த 5மே இருக்குது, இல்லை எனி 2 or 3 இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அதாவது என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சைக்காலஜி டூல் வந்து சிம்பிளான ஒரு டூல் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள். ஸோ அதன் மூலமாக நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படியும் உங்களால் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல அப்படின்னாக்கா ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிட்ட, சைக்காலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு கோப்பிங் மெக்கானிசம்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கான விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் தடுத்துடலாம். சரி, ஓகே, எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு, வந்த பிறகு நான் என்ன செய்கிறது அப்படின்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சுன்னா முதல்ல இந்த 5 ஃபேக்டரில் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்களாலேயே நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரீவியஸ் வீடியோ வச்சு உங்களாலே சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிட்ட போகலாம். அண்ட் இது போக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, கார்டிசோல் ஹார்மோன்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ இப்போ அது என்ன பண்ணுது, ஹாப்பி ஹார்மோன்ஸை, அந்த 4 ஹாப்பி ஹார்மோன்ஸை குறைக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ அந்த 4 ஹாப்பி ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமைன் ஃபஸ்ட்டு. ஸோ டோபமைன் வந்து எப்போல்லாம் வந்து நீங்கள் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அது ஒரு ரிவார்டு ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் அது வந்து சுரக்கும். ஸோ அந்த டோபமைனை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி டாஸ்க் கம்ப்ளீஷன் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹாப்பினஸ் வருதோ அதை பார்த்து நீங்கள் பண்ணும்பொழுது டோபமைன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக வந்து ஆக்சிடாக்சின், அது வந்து ஒரு லவ் ஹார்மோன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்தினாலும் சரி, மற்றவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்தினாலும் இந்த ஆக்சிடாக்சின் வரும். ஆர் நீங்கள் ஒரு பெட் அனிமல் வளர்க்கும் பொழுது அதுக்கிட்ட அன்பாக இருக்கும் பொழுது இந்த ஆக்சிடாக்சின் சுரக்கும். அடுத்ததாக வந்து செரோட்டோனின். ஸோ செரோட்டோனின்றது வந்து இந்த நேச்சரோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது, மைண்ட்ஃபுல்னஸோடு இருக்கும்பொழுது இந்த செரோட்டோனின் சுரக்கும். அடுத்தது எண்டோஃபின் வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா வந்து இது சுரக்கும். ஸோ இந்த 4 ஹார்மோனும் இந்த சின்ன இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய கார்டிசால் ஹார்மோன் படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஓரளவு ஒரு பேலன்ஸ்டு மைண்டுக்கு கொண்டுட்டு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் வந்த பிறகு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணியும் உங்களால் எதுவுமே சமாளிக்க முடியல அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிட்ட போகலாம். ஸோ இப்போ நான் இங்கே சொன்ன இந்த 4 ஹாப்பி ஹார்மோன்ஸில் டோபமைன் அப்படின்ற இந்த ஹார்மோன் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டாலும் அது டேஞ்சர் தான். ஸோ ஹார்மோன்னாலே பேலன்ஸ்டாக இருக்கணும். அது வந்து கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ டோபமைன்ற ஹார்மோன் கூடுதலாக இருக்கும்பொழுது தான் அடிக்ஷன்ற ஒரு விஷயமே நடக்குது நமக்குள்ள. ஸோ இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எல்லாமே நீங்கள் பேலன்ஸ்டாக பண்ணும்பொழுது கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ஸ்ட்ரெஸ் காசிங் ஃபேக்டர்ஸ் என்ன, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வராமல் எப்படி தடுக்கலாம், அந்த ஸ்ட்ரெஸ் வந்தால் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.